ஜல்லிக்கட்டுக்கு உண்டான அனுமதியை மத்திய அரசுக்கிட்ட போய் டெல்லியில் உட்கார்ந்து பெற்றுக் கொடுத்தது திரு ஓபிஎஸ் அவர்கள். போன வருஷம் நடந்தது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இனிமே தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு என்பது தமிழருடைய ஒரு பாரம்பரியமான ஒரு கேம். அது நிலைத்து இனிமேல் எத்தனை வருஷம் இனிமேல் ஜல்லிக்கட்டு இருக்குமோ அத்தனை வருஷங்களும் திரு ஓபிஎஸ் அவர்கள் பெயர் அந்த ஜல்லிக்கட்டில் இருக்கும். அது டெல்லிக்கு போய் அழகாக அதை ஹேண்டில் பண்ணி எல்லா ஊருக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என்று சொன்ன ஒரே ஒருங்கிணைப்பாளர் நம்மளுடைய ஓபிஎஸ் அண்ணா அவர்கள் தான். அதுவும் இந்தியா முழுக்கும் இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவர் டெல்லிக்கு போய் அந்த சட்டத்தை வாங்கி உடனே கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ நம்ம இந்தியா ஃபுல்லாகவே ஜல்லிக்கட்டு திரும்ப கொண்டு வந்து நடத்தினாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லியில் எல்லாத்துக்கிட்டையும் பேசி ஒரே நாளில் அந்த சட்டத்தை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்து இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே அண்ணன் ஓபிஎஸ் தான். அந்த ஜல்லிக்கட்டை உடச்செறிஞ்சு கொண்டு தான் ஐயா ஓபிஎஸ் ஐயா தான். இங்கிருந்து டெல்லி போய் நம்ம ஐயா துணை முதல்வர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் ஐயா நம்மளுக்கு சட்டத்தை நம்ம பக்கம் வர வேணும்னு சொல்லி போட்டு இது விட்டு கொடுக்க மாட்டோம், எங்கள் பாரம்பரியமான விளையாட்டு இது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மீட்டு கொடுத்தாரு. எப்படியாவது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்பதற்கு முதுகெலும்பாகவும் உயிர் மூச்சாகவும் தேர்ந்தவர் ஓபிஎஸ். மஞ்சள்கிட்ட நிப்பாட்டணும்னு சொன்னதை அதை நம்ம ஓபிசியாத இறங்கி முழுக்க இன்னைக்கு எத்தனையோ விவசாய மக்களை காப்பாற்றினது நம்ம ஓபிசியாங்க.